ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி. வைட்டாஸ் கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, மொறுமொறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைட்டாஸ் கஃபே. வைட்டாஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு டாரட் கார்டு ரீடர் சாரா அவங்க தான் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட வரப்போகிற இந்த வாரத்தை நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். ஸோ நடப்பது எல்லாம் நன்மைக்கு, நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் பிரபஞ்சத்துக்கு நாம் நன்றி சொல்லிக்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க சார்? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வரக்கூடிய இந்த வாரத்துல நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் பேச போறோம். 12 ராசிகளை பத்தியும். முதலாவதாக இருக்க மேஷராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, தனிமை ரொம்ப அவசியம். அந்த தனிமையில தனக்கான ஒரு கடமை என்ன, அவங்களோட லைஃப் பர்பஸ் என்ன, ஸோ அந்த தேடுதலுக்கான அந்த நேரமா அந்த தனிமையை அவங்க செயல்படுத்திக்கணும். ஸோ தனியா இருக்கிறது நல்லது. என்ன செய்ய வேண்டாம்? என்ன செய்ய வேண்டும்னா அகைன் அதே தான், ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபட வேணாம். அதாவது மனசுக்கு ஒரு இன்ஸ்டண்டா ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்லையும் ஈடுபடாம இருக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் அந்த பாச கிரீன் சொல்லுவாங்க, டார்க்ல அந்த ஷேட். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22 22 999. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியிலேருந்து ஒரு ரிலீஸ் எனர்ஜி கிடைக்கும். அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு வைப் இருந்ததுன்னா அது ரிலீஸ் ஆகும். அண்ட் மற்றவங்களோட நல்ல ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும், ஈவன் அவங்க தனியாக இருந்தாலுமே கூட. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், சிரிச்ச முகத்தோட இருக்கணும். அதாவது மனதளவுல சந்தோஷமா இருக்கணும். எது இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் என்னோட முருகர் இருக்காரு, ஸோ இன்னும் என் லைஃப் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு இருக்கிற ப்ரெசன்ட் மூமெண்ட்டை சந்தோஷமா அவங்க என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியா இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா நிச்சயமா அது மனதளவுலயும் கிளென்ஸ் ஆகும், முகத்துலயும் அந்த தேஜஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால மனசை சுத்தமா வச்சுக்கிட்டாலே போதும். மற்றபடி பிசிக்கல் அப்பியரன்ஸ் மேல அவங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அப்படின்றதுதான் முருகருடைய மெசேஜா இருக்கு. மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. ரிஷபராசி நேயர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் குழந்தைத்தனமா இருந்தா தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படி குழந்தைங்கெல்லாம் இந்த யங் ஏஜ்ல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மன சந்தோஷத்துக்கான ஒரு முக்கியத்துவம் இந்த வாரம் அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்னா, யாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் வேணாம், வாக்குவாதம் வேணாம், சண்டைகள் வேண்டாம். ஒரு கான்ஃபிளிக்டான ஒரு சூழல் இருக்குன்னா, முரண்பாடுகள் இருக்குன்னா கருத்துல, அது அந்த டைம்ல அவங்க கிட்ட எதுவும் பேசாம இருக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் டார்க் கிரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1010 இன்ஃபினிட் சிம்பிள். ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கார்மிக் கம்ப்ளீஷன்றது ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது கெட்ட கர்ம வினையால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதில் ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்க இந்த நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்ஃபினிட் சிம்பிள் அடுத்தடுத்து புதிய பிகினிங்ஸை கொண்டு வரும் அவங்களோட வாழ்க்கையில். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது? ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, முருகரை வள்ளி தேவானையோட இருக்கிற முருகரை, அந்த கல்யாண கோலத்துல இருக்கிற முருகரை வழிபடுறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த 3 பேர் காம்போவில் வழிபடுறது, ஃபாலோ பண்றது இவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஸோ நிறைய விதமான ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் அவங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். முருகரை தனியா வழிபடுறதை காட்டிலும் அதுவும் இந்த வாரமாவது அட்லீஸ்ட் 3 பேரோட காம்போவில் வழிபடணும்.
ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. மிதுனம் ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்துக்காக, அவங்களுடைய தேவைகளுக்காக, அவங்களுக்கு என்ன சந்தோஷம் அதற்கான விஷயங்களை நிறைய பண்ணணும். அண்ட் அதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஈவன் எங்கேயாவது வெக்கேஷன் அந்த மாதிரி கூட கூட்டிட்டு போகலாம். என்ன பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்னா, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதுல டபுள் மைண்ட் செட்டா இருக்க வேண்டாம். இல்ல ஒரு கிளியரான ஒரு விஷன், ஒரு அதாவது தெளிவான கண்ணோட்டம் எந்த காரியத்துல தெரியலையோ அதை பத்தி அப்ப அவங்க பேச வேணாம், முடிவுகள் மேற்கொள்ள வேண்டாம். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 16 16 1 2 3 4. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஃபோக்கஸ்டா இருப்பாங்க ஒண்ணு. அண்ட் அவங்க செய்யற காரியங்களுக்கான அந்த பலன்கள் அவங்களுக்கு உடனே கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கையில சில நல்ல காரியங்கள் கண்டிப்பா நடக்கும். இவங்களுடைய ஃபேமிலிலயும் சரி, அந்த சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள்ல அதெல்லாம் நிச்சயமா நடக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா முருகரை இதே மாதிரி ஒரு பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய அந்த மாதிரியான ஒரு முருகரை வந்து போட்டோ வச்சு வழிபடுறது, ராமர் பட்டாபிஷேகம்லாம் இருக்கிற மாதிரி. ஸோ அப்படி முருகர் ஃபேமிலியா இருக்கிற ஒரு போட்டோ வச்சோ இல்ல அதை சார்ந்த கோவில்களுக்கு போயிட்டோ குடும்பத்தோட வழிபடும் போது நிச்சயமா அவங்களுடைய வீட்லயும் அந்த சுப நிகழ்வுகள் சீக்கிரம் நடக்கும் அப்படின்றது அவங்களுடைய மெசேஜா இருக்கு. மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப தைரியமா இருக்கணும், தன்னம்பிக்கையோட இருக்கணும். நம்பிக்கை அதே மாதிரி அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு அப்படின்றத அவங்க வெளிப்படுத்தணும். ஸோ யாரும் இருக்காங்க இல்ல அதெல்லாம் கிடையாது. இவங்க தனியா இருந்தாலுமே கூட இவங்களுக்குள்ள அந்த தைரியத்தை வெளிக்கொண்டு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து பண்ணிக்கணும். என்ன பண்ண வேண்டாம்? ஒரு பிரச்சனையில இருந்து நான் மூவ் ஆன் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு பிரச்சனையில போய் மாட்டக்கூடாது. அமைதியா இருக்கணும், ரொம்ப பொறுமையா நிதானமா இருக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2222 1818. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த விஷயங்கள்ல பிரச்சனை இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆக ஆரம்பிக்கும். இந்த 4-2 யூஸ் பண்ணும் போது 18-18 வந்து அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான தாட் ப்ராசஸ் உருவாகும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த வாரத்துல இருந்து அவங்க அட்லீஸ்ட் இந்த வாரமாவது ஏர்லி மார்னிங் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து இந்த ஓம்ன்ற வார்த்தைய ஒரு 6 தடவை நல்ல டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் எடுத்துட்டு, ஸோ அடி வயிற்றுல இருந்து நல்ல அந்த ஓம்ன்றது 6 தடவை வந்து அவங்க எந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா ஸ்லோவா சொல்ல முடியுமோ, ஸோ அது மேபி டெரேஸ் இருந்தா கூட நல்லதா இருக்கும். அந்த சூரிய உதயம் முன்னாடி அந்த மாதிரி டெய்லி அவங்க 6 டைம் சொல்லிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும் போது கண்டிப்பா அவங்களுடைய லைஃப்லயும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அவங்க பார்ப்பாங்க. அது இந்த வாரத்துல இருந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, புதிய தொடக்கங்கள், பொருள் ரீதியான பண ரீதியான ஏதாவது புதிய விஷயங்கள் வந்து தாராளமா செய்யலாம் இந்த வாரம் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்னா, அதாவது நான் தான் ஒரு கூட்டத்துக்கு தலைவன், இல்லை நான் தான் வந்து லீட் எடுத்து பண்ணுவேன், என் தலைமையில் தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் ஆக்ஷன்ஸ் இந்த வாரம் கொடுக்கவே கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் கிரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 13 13 21 21. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால அவங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வாழ்க்கையில வந்து நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் இவங்களுக்கு தேவையான பணம் ரீதியா பொருள் ரீதியா அந்த வளம் அவங்களுக்கு ஏற்படும்.
சிம்மராசி அன்பர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம் இந்த வாரம்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஓகே, இவங்க வந்து வாழ்க்கையில நிறைய கோல்டன் மெமரி, ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நினைச்சு அப்பப்போ அதெல்லாம் வந்து அவங்க ரீகால் பண்ணணும். ஸோ ரீகால் பண்ணி ஹாப்பி ஆகணும். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் அவங்க அடிக்கடி பண்ணாலே போதும். இப்போ ப்ரெசென்ட்ல என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு சோகமான விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி, அதுல இருந்தெல்லாம் முருகர் அவங்களை மீட்டு கொண்டு வந்துருவாரு. ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல எப்பவுமே கடந்த கால அழகிய நினைவுகளை மட்டும் நினைக்கணும். சோகங்களை பத்தி நினைக்க கூடாது. அதை அவங்க ரொம்ப கண்டிப்போட கடைபிடிக்கணும் அப்படின்றதுதான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜ். சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ கன்னி உங்களுக்கான கார்ட்ஸ். கன்னி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, தொலைதூர காரியங்கள்ல தாராளமா இந்த வாரம் ஈடுபடலாம். அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்திருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அந்த காரியங்கள் இந்த வாரம் தாராளமா தொடங்கலாம். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாமா? என்ன பண்ண வேண்டாம்னா, தேவையில்லாத விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு, நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு, அண்ட் இவங்களுடைய அந்த தனிமை காலம் அது கடந்து வந்திருப்பாங்க. ஸோ அதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். முடிஞ்சு போன விஷயங்களை பத்தி யோசிக்காம இருக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் ஆரஞ்சு. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1017777. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். அவங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு ஞானம் அவங்களுக்கு வந்து நிச்சயமா கிடைக்கும் இந்த 7777 யூஸ் பண்ணும் போது. அண்ட் 101 உணர்வு ரீதியா ஒரு சமநிலையை வந்து கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ கன்னி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுக்கு பிடிச்சவங்களோட வாழ்றதுக்கு, பிடித்த நபரோட வந்து திருமணமா இருக்கட்டும், இல்ல அந்த திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையதா இருக்கட்டும். ஸோ அது மாதிரி பிடிச்ச நபர்களோட இருக்கிறதுக்கான அந்த பிளஸ்ஸிங்கை முருகர் நிச்சயமா இவங்களுக்கு இந்த வாரம் அதிகமாவே கொடுப்பாரு. ஸோ இவங்க இந்த வாரம் அதிக அளவுல அந்த லவ் அண்ட் கம்பேஷன், அன்பும் கருணையோட இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கான மெசேஜா இருக்கு. கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. துலாம் ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம்? துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, பழைய நினைவுகளை கேரி ஓவர் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே அவங்க பழைய நினைவுகளை நினைச்சு பார்க்குறாங்கன்னா அதுல ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குதா, அதுக்காக மட்டும்தான் நினைச்சு பார்க்கணும். அண்ட் இப்போ ப்ரெசென்ட்ல ஒரு சொல்யூஷன் தேவைன்னா பழைய விஷயங்களை நினைச்சு, அதாவது பழைய விஷயங்களுக்குள்ள பாஸ்ட்ல நடந்த விஷயங்களுக்குள்ள போயிட்டு அங்கிருந்து அவங்க அதற்கான சொல்யூஷன் கிடைக்குதான்னு யோசிச்சு பார்க்கலாம். சில விஷயங்களை ரீகால் பண்ணலாம், பட் அது பேகேஜஸா கேரி ஓவர் ஆகாம இருக்கணும். என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் எதுவும் ஒரு புதிய செயல்களோ, புதிய இடங்களுக்கோ, முன் அனுபவம் இல்லாத இடங்கள், செயல்கள், இந்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் எல்லோ அண்ட் கிரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 55551010. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும் போது, அவங்க சில காரியங்கள் செய்யணும்னு இருக்கிறாங்க, அது தட்டி கழிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த 2 நம்பர் யூஸ் பண்ணும் போது அதற்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இந்த வாரம் இவங்க வந்து முடிஞ்சா சிறுவாபுரி முருகர் கோவிலுக்கு அவங்க ஃபேமிலியோட போயிட்டு வர்றது நல்லது. பக்கத்துல இருந்தா போயிட்டு வரலாம், பக்கத்துல இல்லைன்னா சிறுவாபுரி முருகரை இந்த வாரம் ஃபுல்லா வழிபடலாம் மனசுல நினைச்சு கூட. அப்படி பண்ணும்போது நிச்சயமா இவங்களுக்கு சில விஷயங்கள் நிரந்தரமா இருக்கணும், லைஃப் லாங் வரணும் அப்படின்னு வேண்டுறாங்க. அது ஒரு இடம் சார்ந்ததா இருக்கலாம், இல்ல ஒரு நபர் சார்ந்ததா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கைகூட இந்த சிறுவாபுரி முருகர் அவங்களுக்கு நிச்சயமா ஒரு பிளெஸிங் கொடுப்பாரு. துலாம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. விருச்சக ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா?
ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆஹ் யாரா இருந்தாலும் கொஞ்சம் எல்லைக்குட்பட்டு வைக்கிறது நல்லது. அவங்களோட லிமிட்டை தாண்டி யாரையும் இவங்க வரவிடாம பார்த்துக்கணும். அதுவும் இவங்க செய்யக்கூடிய செயல்கள்ல இவங்களோட போயிடணும். அது மற்றவங்கள ஆட் பண்ணாம இல்ல சப்போர்ட்க்கு கூப்பிடாம இருக்கிறது நல்லது. என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்னா, பழைய நண்பர்களை கூப்பிட்டு பேசலாமா, இல்ல பழைய உறவுகளை கூப்பிட்டு பேசலாமா, அந்த பழைய ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருந்தோம் சில பேரோட நபர்களோட அதை இப்ப பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசன்ட்ல அதை பத்தி யோசிக்காம இருக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1919 அண்ட் 1717. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயும் எழுதியும் அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்டை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க, வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் சில ஆசைகள் அவங்களுக்கு புதுசா புதுப்பிக்க ஆரம்பிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்ன? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த வாரம் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு அவங்க ஏதாவது வந்து செய்யணும். கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்படும். அப்ப அவங்க அந்த ஹெல்ப்பை இவங்களா கேட்டு கூட அதை வந்து செய்யணும். ஸோ ப்ரையாரிட்டியா இவங்களே கேட்டு செய்யும் போது முருகருடைய முழு பிளஸ்ஸிங்கும் அவங்களுக்கு நிச்சயமா இந்த வாரத்துல கிடைக்கும். அந்த பிளஸிங் கிடைக்கிற விதமா ஏதாவது இவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? சோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏதாவது வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் வந்து மேற்கொள்ளலான்னு இருக்காங்கன்னா அது சார்ந்த முயற்சிகள் தாராளமா எடுக்கலாம். இந்த வாரம் வந்து யாருடைய கண்ட்ரோலும் இல்லாம அவங்க ஒரு விஷயத்த கண்ட்ரோல் எடுத்து பண்ணணும். என்ன பண்ண வேணாம்? என்ன பண்ண வேண்டாம்னா, மத்தவங்களோட போட்டி, பொறாமை, சண்டை இந்த மாதிரியான விஷயங்கள்ல தவிர்த்துறது நல்லது. இதை வந்து செய்யவே கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ தனுசு இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 151511. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள் கரெக்டா இருக்கும். ஸோ உள்ளுணர்வுலயும் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு குறுக்கீடுகள், அதாவது தெய்வம் சார்ந்த குறுக்கீடுகள் அவங்களுடைய உள்ளுணர்வுல அவங்களுக்கு தென்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, எந்த ரூபத்துல வேணாலும் முருகர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வருவாரு. ஸோ அதனால எல்லா விதமான மனிதர்கள், ஜீவராசிகள்கிட்டயும் இவங்க எப்பவுமே அன்போடையும் கருணையோடையும் இருக்கணும். ஏன்னா முருகர் அவங்கள டெஸ்ட் பண்ற விதமாவும் இல்ல வந்து அவங்கள பிளஸ் பண்ற விதமாவும் கூட எந்த ஜீவ ரூபத்துல வேணாலும் அவர் வருவாரு. ஸோ அதனால எல்லாரிடமும் அவங்க அன்பும் கருணையோட இருக்கணும். தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. மகர ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப தெளிவா இருக்கணும். தெளிவான சிந்தனை ரொம்ப அவசியம். ஸோ இவங்க ஏதாவது ஒரு மேஜரான டிசிஷன் எடுக்க போறாங்கன்னா அதுல வந்து சம்பந்தப்பட்ட ஒரு முன் அனுபவம் உள்ள ஒரு மனிதர்கிட்ட அவங்க ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் இவங்களும் ரொம்ப அனுபவசாலியா வந்து யோசிக்கணும் சில விஷயங்களை. என்ன பண்ண வேண்டாமா? என்ன பண்ண வேண்டாம்னா, இந்த வாரம் தேவையில்லாம வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றது, ஸோ ஏதாவது ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி, செலிப்ரேஷன் இந்த மாதிரியான ஒரு மோடுக்கு போயிடுறது, அதை சார்ந்த விஷயங்கள் நபர்களை தவிர்த்துறது நல்லது இந்த வாரம். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 444 அண்ட் 1414. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அண்ட் அவங்களுடைய காரியங்கள், டிசிஷன் வந்து ரொம்ப தனித்துவமா இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ்.
சோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு குரு தேவை. அந்த குருவை இந்த வாரம் அவங்க நிச்சயமா தேர்ந்தெடுத்தே ஆகணும். அப்படி என்னோட வாழ்க்கையில எந்த குருவும் எனக்கு வந்து இன்னும் கனெக்ட் ஆகல, எனக்கு எந்த மனிதர்களும் எனக்கு குருவா எனக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்றவங்களுக்கு சுவாமிமலை முருகரை குருவா எடுத்துக்கலாம். எடுத்து அவருடைய பிரின்சிபல்ஸ் வந்து அறுபடை வீடு சுவாமிமலை முருகருக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும், கொள்கைகள் இருக்கும். அதை இவங்க கொள்கைகளா ஃபாலோ பண்ணலாம். சோ அதே மாதிரி குருவை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அது சுவாமிமலை முருகர்கிட்ட கொடுத்து அந்த உத்தரவு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி அதுக்கப்புறம் அந்த குருவை ஃபாலோ பண்ணலாம். சோ பட் இந்த வாரம் அவங்க குருவை தேர்ந்தெடுக்கணும், ஃபாலோ பண்ணணும். மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. கும்பராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? சோ கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, அன்பா வந்து அரவணைக்கணும் அவங்க கூட இருக்கிறவங்கள. சோ அந்த அன்பை காட்டுற விதமா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது நல்லது. என்ன பண்ண வேணாமா? என்ன பண்ண வேண்டாம்னா, தேவையில்லாத அதாவது தெரியாத முகம் தெரியாத நபர்கள் இல்ல வந்து புதுசா வர நபர்கள் கிட்ட ரொம்ப கருணையோட இருக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது நல்லது. ஃபேமிலி மத்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்க கிட்ட அன்பா இருக்கிறது ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? சோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1111 and 4444. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இவங்க ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஆசைகளை வெளிப்படுத்தலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, எப்பவுமே இவங்க வந்து உயர்வான எண்ணம் வந்து வச்சுக்கணும் மனசுல. ஸோ ஒன்ஸ் ஒரு இடத்த ரீச் பண்ணிட்டா கூட, ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டா கூட வாழ்க்கையில, அப்பவும் அவங்க உயர்வான எண்ணங்களை வந்து அதே எண்ணங்களை கடைபிடிக்கணும். அது நாளுக்கு நாள் வளரணுமே தவிர அவங்களோட எண்ணங்கள் வந்து தேயக்கூடாது. அதுல ரொம்ப கண்டிப்போட இருக்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. மீனம் ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? சோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க என்ன செய்யலாம் இந்த வாரம் அப்படின்னும் போது, நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், அமைதியா இருக்கணும், மனதுக்கு வந்து அமைதி தரக்கூடிய விஷயங்களை மேற்கொள்ளணும். அந்த யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி வந்து மேற்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா கூட மனசுக்கு எது நிம்மதி அமைதியை தருதோ அந்த விஷயங்களை எடுத்து பண்றது நல்லது. என்ன பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் வந்து சில ஆப்ஷன்ஸ் வரும். அதனால எல்லா ஆப்ஷன்ஸும் பிக் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது கூட, மேபி முடிவெடுக்காம தள்ளி வைக்கிறது நல்லது இந்த வாரம். இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 99993333. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால அவங்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. அண்ட் மிகப்பெரிய ஒரு அவேக்னிங்கும் நடக்கும். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தது இவங்களுக்கு மனதளவில் ஒரு அமைதி தேவை, ஒரு ரெக்கவர் தேவை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்கேயும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, மனசுல ஏற்பட்ட அந்த பிளவுகள் இல்ல அதுக்கான ஒரு ரெக்கவரி கிடைக்கணும், மனசு குளிர்வு அடையணும் அவங்களுக்குன்னா முருகரை இந்த வாரம் ஒரு முறையாவது சந்தன அலங்காரத்துல பார்க்கணும். ஸோ பக்கத்துல இருக்கிற கோவில்ல எங்க சந்தன அலங்காரம் வந்து பண்றாங்கன்னு கேட்டு வச்சுட்டு கூட அந்த சந்தன அலங்காரத்தை அவங்க போயிட்டு ஃபேமிலியோடயோ இல்லை தனியாவோ போயிட்டு அவங்க வந்து அந்த அலங்காரத்தை பார்க்கணும், அந்த அபிஷேகத்தை வந்து பார்க்கணும். ஸோ இதனால நிச்சயமா அவங்களுடைய மனசுல ஏற்பட்ட அந்த வருத்தம் அது வந்து காணாம போயிடும், ரெக்கவர் ஆவாங்க. மீனம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நிறைய தகவல்களை நம்மளோட நேயர்களுக்கு உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றிமா. நன்றி. ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி. பாசிட்டிவா இருங்க, இந்த வாரத்தை பாசிட்டிவா கொண்டு போங்க.